இவங்களாம் யாரையும் வர சொல்கிறது? வந்தமா சாப்பிட்டோம் போனோமா இருக்க மாட்டானுங்க. ஏதோ ஒரு விசேஷம் வந்தாலே ஒரு 7:30 கூட்டி தான் போகிறது இங்கே வீட்டுக்கு வந்தாலே. சி என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அவங்க வேலை பார்த்துட்டு போக மாட்டாளுங்க வந்தாளுங்கன்னா. இதில் வேறு எங்கள் அத்தைட்டு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்களா, அவன் இன்னொரு பாட்டு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அவங்க வைப்பாங்க இனிமேல் உட்காந்துக்கிட்டு. என்ன சொல்கிறது? ஸோ அவங்க வீட்டுக்கு வேலையை அவங்க பாருங்களேன். போயிட்டு விசேஷ கூட்டமாக வந்தோமா அதை வந்து பார்த்தீங்களா, ஆசிரியம் பண்ணிங்களா, போயிட்டே இருக்க வேண்டியதானே. இல்லை வேலைலாம் ஏன் கொளுத்தி போட்டு போயிட்டு ஒரு குடும்பத்துக்கு எடுத்து விட்டு போகிறதுக்கு எதுக்கு இந்த வேலை? சீச்சி என்னக்க சொல்கிறது? இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பெரிய தொல்லையாக இருக்குது தான். என்னமோ பக்கத்து வீட்டில் உள்ள சொந்தக்காரி இருக்கால, அவள் மருமகள் யாரோ ஒருத்தி கவர்மெண்ட் வேலை படித்து எழுதுனா கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிருச்சு. இப்போ ராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவளுக்கு. ராணி மாதிரி அவங்க வீட்டில் பார்த்துக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாய்வு திரியிறாளுக்கு. ஏன் நானும் ராணி மாதிரி தான் இருக்கிறேன் வீட்டில். விசேஷ வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யும் வீட்டு வேலையை நான் தான் செய்யணும். அதனால் நான் ராணி மாதிரி வேலை கிடையாது இருக்கேன்னு அர்த்தமா? அப்படி நினச்சிக்கிறது இல்லைங்க. பற்றியா படிச்சுட்டு ஒரு வேலை இருந்தால் அப்படிலாம் இருக்குமா? பற்றியா அந்த பொண்ணு வந்து நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு படித்து எழுதிச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிச்சு கிடச்சிருச்சு. இப்போ ராணி மாதிரி இருக்குது. ராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டில் ராணி மாதிரி வச்சுருக்காங்களாம். நாங்களும் ராணி மாதிரி தான் இருக்கோம் எங்கள் வீட்டில். அப்படி நான் சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். இங்கே என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, ஏன்னா இப்படி இருக்காளுன்னு தெரியலையே. இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளுங்க. அங்கே வந்து அங்கேருந்து வந்து பண்ணுவாங்க. இன்னும் படிச்சிருக்காங்கடா, இது படிச்சன்றா போகிறாங்கடா, ஒரு வேலை இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா என்ன சொல்லிட்டு பெரும் பற்றி தான் தெரியுறா. நான் வந்து அவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் அத்தை என்ன ஒரு மாதிரி என்னை வச்சு எடுப்பனான்னு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவர் வெளியில் போயிடுவார், ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. சாயங்காலம் ஒரு நைட்டு வந்து படுத்துட்டு காலையில் போயிடுவார். அவருக்கு வீட்டில் நடக்க ஒன்றும் தெரியாது. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போகிறாங்க வந்தாங்கன்னா, வீட்டில் நடந்தது எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்ற வேண்டியது இவர் சொல்லிடுவார். இதெல்லாம் எதுக்கு தான் நாளாக தெரியல. வரவளுக்கு வந்து சும்மா போக மாட்டாளுங்க, ஏதாச்சும் ஒரு 7:30 கூப்பிட்டு போயிடுறது. அதான் எனக்கு இன்னும் விசேஷமும் ஒன்று வந்துச்சுன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கணும். இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிருன்னு நினைக்கிறேன் நான். அதான் கரெக்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. இது நல்லதா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை எப்படி இருந்தால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி நண்பர்களே, என் கஷ்டமா இப்படி நடந்துட்டு இருக்குது, அதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? சரி, அப்புறம் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பெல்லைக்கை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் சேரும். சரிங்க, இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்கள் அமுதா சூர்யா. தேங்க்யூ.